டைம் கொடுத்தா கண்டிப்பாக பண்ணலாம் சிவானி. ஏன்னா இந்த என்கேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செகண்ட் சாரியை மோஸ்ட்டாக பிளான் பண்ண டைம் விட கொஞ்சம் லேட் ஆகிடும். அதுக்கு நடுவில் வந்து சாரீ சீக்கிரமாக வரணும்னு ப்ரெஷர் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஒர்க்கே உங்களை வச்சு தான் அந்த என்கேஜ்மெண்ட்டே நடக்கும். அதை ரிமூவ் பண்ணி அதை ரீஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷமாவது கண்டிப்பாக தேவை. சாரீ கட்டினதுக்கப்புறம் சாரீக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும் ப்ளவுஸ் மாற்றி வளையலை மாற்றி எல்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ 25 மினிட்ஸ் டைம் வந்து மோஸ்ட்டாக கொடுக்க மாட்டாங்க. டைம் இருந்தால் கண்டிப்பாக மாற்றிடலாம். பட் ஒருவேளை டைம் இல்லாமல் மெஸ்அப் ஆயிடுச்சுன்னா அப்போ மட்டும் டிசப்பாயிண்ட் ஆகிடாதீங்க. என்ன ஹேர் ஸ்டைல்னாலும் ஓகே மேம். எனக்கு டிஃப்ரெண்டா என் ஃபேஸ்க்கு ரொம்ப சூட் ஆகுற மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல். எனக்கு வந்து பிரைட் போடுற மாதிரி, பூ வைக்கிற மாதிரி, இந்த மாதிரி கூட நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் வித் பிட் ஆஃப் ஒரு லாங் ஹேர் மாதிரி. பட் ரொம்ப லாங் இல்லை, பார்த்தீங்கன்னா முகூர்த்தம் மாதிரி இருக்காது. இந்த மாதிரி பீட்ஸ் கூட பண்ணலாம், ஒயிட் பீட்ஸு அந்த மாதிரி பண்ணாலும் நல்லா இருக்கும். சௌரியே வந்து பாதி கட் பண்ணிட்டு நம்ம அட்டாச் பண்ணுறோம். இதுவுமே பாருங்க ரொம்ப பெருசு கிடையாது, பிரைட்ஸ் தான். ஆனால் என்ன பிரைட் போட்டிருக்கோன்னே தெரியாது. மல்லிப்பூவில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். இதுவுமே நல்லா ட்ரெடிஷ்னலாக இருக்கும். ஏதாவது கிடைச்சதுனாலும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நம்ம வந்து பிளான் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணுறது தான் சிவானி. நம்ம பண்ணிக்கலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது வந்து நீங்கள் பூ மாலை செய்கிறவங்ககிட்டே சொன்னீங்கன்னா அவங்களே பண்ணிடுவாங்க. டன். தேங்க்யூ.